விஜயாம்பாள், விஜயா. சுவாமி, பெருமாளுக்கு நைவேத்தியத்திற்காக அக்கார அடிசல் பாலெல்லாம் தயாராக இருக்கிறதா? இதோ தயாராகிவிட்டது சுவாமி. இப்படி வை. சேவித்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. விஜயா, நான் அமுது செய்துவிட்டு மேலத்தெருவில் வசிக்கும் என் சிநேகிதரை பார்த்து வரலாம் என்று இருக்கிறேன். இங்கு அகத்தில் வேறொன்றும் வேலை இல்லையே. தாராளமாக சென்று வாருங்கள். இங்கே அப்படி ஒன்றும் வேலை இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் தளிகை தயாராகிவிடும். நீங்கள் அமுது செய்துவிட்டே செல்லுங்களேன். சரி சரி, இதை எடுத்துக்கொண்டு செல். பெரிய நம்பிகளே, வாருங்கள் வாருங்கள் திருமலை நம்பி, வரவேண்டும். பெரிய நம்பிகளே, எப்படி இருக்கிறீர்கள்? நலம்தானே? நலம்தான். உமது அகமுடையாள் எப்படி இருக்கிறாள்? அவளும் நலம்தானே? எல்லோரும் சௌக்கியம். மிகவும் சந்தோஷம். தாங்கள் எங்கோ வெளியில் புறப்பட்டது போல் தோன்றுகிறது. நான் இடையில் வந்து விட்டேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் முதலில் உள்ளே வாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாம் என்று வந்தேன். அதெல்லாம் சரிதான். உள்ளே போய் நன்றாக அமர்ந்து பேசலாம். வாருங்கள். முதலில் அமருங்கள். நான் இப்போதுதான் திருவாராதனம் முடித்தேன். தளிகையும் சற்று நேரத்தில் தயாராகிவிடும். இங்கேயே அமுது செய்யலாம். சரிதானே? உங்களிடம் ஒரு விஷயம் பேசிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். தாராளமாக பேசலாம். நீங்கள் எதை பற்றி கேட்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். விஜயா, விஜயா, சுவாமி, இங்கே வா. யார் வந்திருக்கிறார் என்று பார். திருமலை நம்பி வந்திருக்கிறார். நீங்கள் அமருங்கள். நீங்களும் அமருங்கள். உங்களுக்கு முன்பே நான் முந்திக் கொள்கிறேன். சீமந்தத்திற்கு எங்களால் வர முடியவில்லை. மன்னிக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் வர முடியாமல் போய்விட்டது. பரவாயில்லை. வர முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? யாருக்கும் ஏதேனும் அசௌகரியமா? அப்படியொன்றும் இல்லை அல்லவா? தாங்கள் சீமந்தத்திற்கு அவசியம் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஏதாவது தகுந்த காரணம் இருக்கும் என்று சரி பிறகு தெரிந்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டோம். என்னவாயிற்று? ஒன்றுமில்லை நம்பிகளே. நாங்கள் புறப்பட தயாராக இருந்தபோது எதிர்பாராமல் என் ஒன்றுவிட்ட தமையன் தன் குடும்பத்தோடு திடீரென்று வந்துவிட்டான். அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு வருகிறான். என்ன செய்வது? எங்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. வாருங்கள் வாருங்கள். சீமந்தம் நல்லபடியாக நடந்து முடிந்ததா? எங்களால் தான் வர முடியாமல் போய்விட்டது. தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரவாயில்லை அம்மா. பெரிய நம்பிகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். சற்று நேரத்தில் தளிகை முடிந்துவிடும். அமுது செய்துவிட்டே செல்லலாம். இலை போட்டுவிட்டு தங்களை நான் வந்து அழைக்கிறேன். அதுவரை நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். சொல்லுங்கள் திருமலை நம்பி, ஏதேனும் முக்கியமான விஷயமா? அது பெரிய நம்பிகளே, ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது. அதை பற்றித்தான் உங்களிடம் பேசிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். கொஞ்சம் மனதுக்கும் சரியில்லை. அசம்பாவிதமா? என்ன நடந்தது? சீமந்தம் எல்லாம் சிறப்பாகத்தான் நடந்தது. அதிலொன்றும் குறையில்லை. ஆனால் அங்கே ஏற்றிருந்த குத்து விளக்கில் காந்திமதியின் புடவை தலைப்பு பட்டு கொஞ்சம் எரிந்து விட்டது. அதுதான் அங்கிருந்தவர்களின் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திவிட்டது. அதை அவசகுணமாக கருதி ஏதோ பெரியதாக நடந்துவிடப் போகிறதோ என்று ஒரு பயம், ஒரு கவலை. கவலைப்பட வேண்டாம் நம்பிகளே. புடவையில் தானே தீப்பற்றியது. காந்திமதிக்கு ஒன்றும் நேரவில்லையே. அதெல்லாம் ஒன்றும் நேரவில்லை.
புடவையில் தீப்பிடித்த உடனேயே அதை பார்த்து அனைவரும் அணைத்து விட்டோம். ஆனால் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் ஏதோ பெரிய அபசகுனம் நடந்துவிட்டது என்றும் வயிற்றில் இருக்கும் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டுமே என்றும் காந்திமதிக்கு கெடுதி ஏதும் வராமல் இருக்க வேண்டுமே என்றும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை நினைத்து யாரும் சரியாகவே சாப்பிடவில்லை. எனக்கும் மனதிற்கு சங்கடமாகிவிட்டது. அதனால்தான் உம்மிடம் வந்தால் சரியான விளக்கம் கிடைக்கும் என்றும் மனதுக்கும் ஆறுதல் கிடைக்கும் என்றும் வந்தேன். இதற்கெல்லாம் நாம் யாரும் பயப்பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். இதை ஒரு பெரிய அபசகுணமாக ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய கவனக்குறைவு, அவ்வளவுதான். இப்படித்தான் வந்தவர்கள் ஏதேதோ கற்பனையாக பேசி தானும் பதற்றப்பட்டு மற்றவர்களையும் சங்கடப்பட வைத்து விடுவார்கள். இதேபோல் ஏதாவது சிறு விபத்து நடந்தாலும் கண் காது மூக்கு வைத்து எல்லோரையும் முட்டாளாக்க பார்ப்பார்கள். நானே சில சம்பவங்களை நேரில் பார்த்திருக்கிறேனே. காந்திமதிக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து க்ஷேமமாக இருக்க வேண்டும், அதுதான் என் ஆசை. அதெல்லாம் சௌகரியமாக இருப்பார்கள். எத்தனையோ ராஜாங்கத்தில் போராலும் பெரிய விபத்தாலும் அரண்மனையே தரைமட்டமாகி இருக்கிறது. பிறகு அந்த இடத்தில் முன்பு இருந்ததை விட அதி அற்புதமான மாளிகையும் கூட கோபுரங்களும் உருவாகி இருக்கிறது. நல்ல விஷயங்களை நினைத்து மற்ற விஷயங்களை மறக்கப் பாருங்கள் சுவாமி. இதைத்தான் நானும் சொன்னேன் பெரிய நம்பிகளே. ஆனால் உடன் இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்தில் நீண்ட நாள் கழித்து காந்திமதி உண்டாகியிருக்கிறாள், அவள் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமே என்று புலம்புகிறார்கள். நீங்களும் சரி, மற்றவர்களும் சரி, யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் தைரியமானவர்களாகவும் சுதாரிப்பவர்களாகவும் இருந்தாலும் பயமுறுத்துகின்ற கூட்டம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு இப்படி பயப்படுபவர்களை பார்த்தால் மேலும் பயமுறுத்துவதில் அலாதி ஆசை. அதற்கெல்லாம் காது கொடுக்காமல் அலட்சியப்படுத்திவிட்டால் பிறகு தானாகவே இந்த வதந்தியெல்லாம் நின்றுவிடும். இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் பிராணிகள் இப்படி போனால் குற்றம், அப்படி போனால் அபசகுணம் என்று கூட சொல்லி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தையும் கெடுத்து அதில் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். இன்னும் சில பேர் தோஷம், செய்வினை, அப்படி இப்படி என்று சொல்லி அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று அதன் மூலம் பொருள் சம்பாதிக்கவும் ஆசைப்படுகிறார்கள். வாஸ்தவம்தான் பெரிய நம்பிகளே. இதிலெல்லாம் பயந்தவர்களும் ஏமாறுபவர்களும் இருக்கின்ற வரை ஏமாற்றுகிறவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இன்னும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லோருடைய அகத்திலும் தளிகை செய்ய தினமும் அடுப்பு மூட்டத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. நெருப்பு சுட்டுவிடுமே என்று யாராவது சும்மா இருப்பார்களா? எல்லோருடைய அகத்திலும் சாதகமும் இருக்கிறது, பாதகமும் இருக்கிறது. பாதகத்தை மட்டும் நினைத்தால் பயம்தான் வரும். சாதகமானதை நினைத்து அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே போக வேண்டும். தேவையில்லாததெல்லாம் பேசி அந்த பெண் காந்திமதியை சங்கடப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு மாதத்தில் சூரியன் போன்று பளீர் என்று ஒரு புத்திரனை பெற்றெடுக்கப் போகிறாள் பாருங்கள். பயப்படாமல் நிம்மதியாக இருங்கள். அப்பாடா, இன்று பரவாயில்லை. சற்று மூளை உள்ளவர்கள் கோலம் போட்டிருக்கிறார்கள். நல்ல வேளையாக சாயம் எதுவும் பூசவில்லை. பார்ப்பதற்கும் அளவாக இருக்கிறது. வாருங்கள் மாப்பிள்ளை. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன கோலத்தை முறைத்துக் கொண்டு வாசலிலேயே நின்று விட்டீர்கள்? கவலைப்படாதீர்கள், இன்று வர்ணப்பொடி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் சுதாரித்து விடுவேன். எந்த அகத்திற்கு சென்றாலும் முதலில் கோலத்தை தான் கவனிப்பேன். சரி, வாருங்கள், அமரலாம். அமருங்கள். காந்திமதி, சுவாமி, யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். இதோ வருகிறேன். மாப்பிள்ளை, குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை, பரவாயில்லை. நான் ஒரு அவசர வேலையாக இந்த ஊருக்கு வந்தேன். உடனடியாக போக வேண்டும். என்ன எதையோ தேடுவது போல் தோன்றுகிறதே. சீமந்தத்தின் போது எதையாவது விட்டு விட்டு போய்விட்டீர்களோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. உள்ளே புழக்கடைக்கு சென்று
கால் அலம்பிக் கொண்டு வரலாமா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கென்ன, தாராளமாக போங்களேன். தளிகை கூட ஆகிவிட்டது. இவர் உடனே சாப்பிட உட்கார்ந்து விடுவார். அதற்கென்ன, பேஷாக உட்கார்ந்து விடலாம். முதலில் உள்ளே சென்று கால்களை அலம்பிக் கொண்டு வந்து விடுகிறேன். வாருங்கள் மாப்பிள்ளை. நில்லுங்கள், நீங்கள் செல்லுங்கள். ஏன் என்னை தடுத்து விட்டாய்? நீங்கள் இங்கேயே இருங்கள். அவர் உள்ளே சென்று நன்றாக தேடிவிட்டு வரட்டும். தேடிவிட்டு வருவதா? யாரை? அவர் கை கால் அலம்பத்தானே புழக்கடைக்கு சென்றிருக்கிறார். எதற்கு சிரிக்கிறாய்? சரியாய் போயிற்று. அவர் எதற்கு இங்கு வந்திருக்கிறார், யாரை தேடுகிறார் என்று உங்களுக்கு புரியவில்லையா? பெரிய பிராட்டி, பெரிய பிராட்டி. குழந்தை குழந்தை என்பீர்களே, உங்கள் மைத்துனி பெரிய பிராட்டி. அவளைத்தான் உங்கள் மாப்பிள்ளை நயனபட்டர் தேடுகிறார். ஓஹோ, அப்படி போகிறதா கதை? பெரிய பிராட்டி, என்ன இது? பெரிய பிராட்டியை காணோமே. எங்கே சென்றிருப்பாள்? இது கூட உங்களுக்கு புரியவில்லையா? என்னம்மா காந்திமதி செய்வது? நான் அப்படியே வளர்ந்து விட்டேன். திருமணத்திற்கு முன் நானும் ஒருவேளை இப்படியெல்லாம் உன் வீட்டிற்கு வந்திருந்தால் நீ முதலிரவு அன்று மயங்கி விழாமல் இருந்திருப்பாயோ என்னவோ. ஆரம்பித்து விட்டீர்களா? மாப்பிள்ளை வந்து விட்டார். என்ன மாப்பிள்ளை, கை கால் அலம்பிக் கொண்டு விட்டீர்களா? அலம்பி விட்டேன். ஆனால் கையில் ஜலம் ஏதும் தெரியவில்லையே. ஏன் காந்திமதி, புழக்கடையில் ஜலம் வைக்கவில்லையா என்ன? சோமேஜிகளே, உங்கள் அகத்து ஜலத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன? கைகளில் பட்டதும் மறைந்து விடுகிறதே. என்ன மாப்பிள்ளை, பரபரப்பாக எதையோ தேடுவது போல் உங்கள் கண்கள் அலைந்து கொண்டிருக்கிறதே. இல்லையே, இல்லையே, நான் எதுவும் தேடவில்லையே. பெரிய பிராட்டியை தானே தேடுகிறீர்கள்? தேடாதீர்கள், அவள் கிடைக்க மாட்டாள். ஏன்? அவள் கோவிலுக்கு போயிருக்கிறாள். ஓ ஓ, கோவிலுக்கு? கோவிலுக்கு கொஞ்ச நேரம் இருங்கள், வந்து விடுவாள். இல்லை இல்லை, அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நான் அவசர வேலையாகத்தான் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? பூவாராக நின்று எனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் பக்கத்து தெருவில் தான் இருக்கிறார். அவரை பார்க்கத்தான் நான் வந்தேன். வரட்டுமா? சரி. சோமயாஜிகளே, உங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்கிறது? கவலைப்படாதீர்கள், இந்த ஊரில் ஒரே ஒரு ஆதிகேசவ பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்கிறது. பெரிய பிராட்டியும் அங்குதான் சென்றிருக்கிறாள். வேண்டுமென்றால் சொல்லுங்கள், ஆளை அனுப்பி அழைத்து வர சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் எதற்கு அவரை பார்க்க வேண்டும்? நான் இந்த ஊருக்கு வந்தது வேறு ஒருவரை பார்ப்பதற்காக. நான் சென்று அவரை பார்த்துவிட்டு செல்கிறேன். நான் வருகிறேன், வருகிறேன். சரி. என்ன காந்திமதி, கமலநயனர் இப்போதே இப்படி தலையாட்டுகிறாரே? உன் தங்கை பெரிய பிராட்டியை திருமணம் செய்து கொண்டால் இன்னும் பலமாக தலையாட்டுவார் போல் இருக்கிறதே. தலையாட்டட்டுமே, என் தங்கைக்காவது எதை சொன்னாலும் தலையாட்டும் ஒரு கணவர் அமைந்திருக்கிறாரே, அந்த வகையில் சந்தோஷம்தான். எங்கே காணோமே?
மாமி கண்ணில் பட்டால் அவ்வளவுதான். நாம் இங்கிருந்து போய் விடுவோம். ஏய், வாங்கிவிட்டேன், வா. அப்பாடா, நிம்மதி. யாரும் இல்லை. என்ன உன்னை தேடிதான் வந்தேன். வா என்ன வா போகலாம். ஏய் ஆ? அம்மா, நாசமா போறவனே யாரா நீ? இல்லை மாமி, என்ன நினைச்சிட்டு இல்லை மாமி. இருக்கிறாய்? மாமி எந்த விட்டு விடுங்கோ. தைரியத்துல என் நான் மேல வேணும் கை பண்ணல. மாமி வைப்ப? விட்டு விடுங்கோ. ஆ? இந்த ஐயோ மாமி, பண்ற பாரு. நான் வேணும் பண்ணல. எந்த ஊருடா உனக்கு? இல்ல மாமி, இல்ல மாமி. நாசமா போறவனே என்ன துணிச்சல் உனக்கு? யார் என்று நினைத்துக் கொண்டு என் தோளை பிடித்து இழுக்கிறாய்? இல்லை மாமி, இல்லை மாமி. என்னடா இல்லை மாமி? உன்னை எல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாது. உண்மை சொல்லுடா, எந்த ஊர் நீ? மாமி, நான் சொல்வதை கேளுங்கள் மாமி. என்ன கேட்க வேண்டும்? உன்னை தோல் துண்டை போட்டு இழுத்து கொண்டு போய் என் நகத்துக்காரரிடம் விடுகிறேன். ஆ? என் நகத்துக்காரர் யார் தெரியுமா? ஆ? மன்னாதி மன்னனுக்கெல்லாம் மல்யுத்தமும் வர்ணக்கலையும் கற்றுக் கொடுத்தவர். ஓ, உன்னை பார்த்தால் தேன்குழலுக்கு மாவு பிசையது போல் பிசைந்து விடுவார். ஒரே விரலால் உன் உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். எப்படி என்று பார்க்கிறாயா? தெரியுமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன இது? அவரை விட்டு விடுங்கள். என்னடி சொல்கிறாய்? என்ன துணிச்சல் இருந்தால் இவன் என் தோளை பிடித்து இழுப்பான். இவனை சும்மா விட சொல்கிறாயா? அமுதா மாமி, காப்பாற்றுங்கள் மாமி. நான் வேண்டுமென்று மாமி தோலை பிடித்து இழுக்கவில்லை. உன்னை மாமி, இவர் யார் என்று தெரியுமா? இவன் யாரா இருந்தால் எனக்கு என்னடி? மாமி, விடுங்கள் மாமி. இவர் நம் சோமயாஜிக்கு ஷட்டகராக வரப்போறவர். பெரிய பிராட்டிக்கு பார்த்த மாப்பிள்ளை இவர். ஆ? என்னது? அவனா இவன்? இதை முதல்லயே சொல்லக்கூடாதா? அப்படி ஒரு சிரேஷ்டருக்கு இப்படி ஒரு சட்டகரா? மன்னித்து விடுங்கள் மாமி. நான் பெரிய பிராட்டி என்று நினைத்துதான் உங்கள் தோலை பிடித்து இழுத்து விட்டேன். உன் கண் பார்வையில் ஏதோ கோளாறு இருக்கிறது. கல்யாணத்திற்கு முன் முதலில் அதை சரி செய்து கொள். பெரிய பிராட்டிக்கும் இந்த பெரிய பாட்டிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியவில்லையா? சரி, விடுங்கள் மாமி. அவர் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார். ஆம் மாமி, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். இல்லை என்றால் மாமியே என்னை மாவாய் பிசைந்திருப்பார் போலிருக்கிறது. சரி சரி, பத்திரமாக மதுரமங்கலம் போய் சேருங்கள். வாருங்கள், வாருங்கள் மாமி. அம்பி, உனக்கு தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சு கூட அம்பி. போவோம், வாருங்கள்.